தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. அரசியல் ரீதியாக கருத்துக்களை பதிவிடும் சமூக வலைதள கணக்குகளை முடக்கிய சைபர் கிரைம் நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். அரசியல் ரீதியாக கருத்துக்களை பதிவிடும் சமூக வலைதள கணக்குகளை முடக்கிய சைபர் கிரைம் நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். அரசை விமர்சித்த 18 சமூக வலைதள பக்கங்களின் முடக்கத்தை நீக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறை இந்த விவகாரத்தில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசியல் ரீதியாக கருத்துக்களை பதிவிடும் சமூக வலைதள கணக்குகளை முடக்கிய சைபர் கிரைம் நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். அரசை விமர்சித்த 18 சமூக வலைதள பக்கங்களின் முடக்கத்தை நீக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசியல் ரீதியாக கருத்துக்களை பதிவிடும் சமூக வலைதள கணக்குகளை முடக்கிய சைபர் கிரைம் நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். அரசை விமர்சித்த 18 சமூக வலைதள பக்கங்களின் முடக்கத்தை நீக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு அரசை விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டதாக கூறி 18 சமூக வலைதள கணக்குகளை முடக்க சைபர் கிரைம் கடந்த மே 8ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த உத்தரவானது இடைக்கால தடையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அரசை விமர்சனம் செய்த 18 சமூக வலைதள பக்கங்களின் முடக்கத்தை நீக்க தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசியல் ரீதியாக கருத்துக்களை பதிவிடும் சமூக வலைதள கணக்குகளை முடக்கிய சைபர் கிரைம் நோட்டீஸுக்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்ஜி, உங்களுடைய தகவல்கள். தமிழ்நாடு அரசை விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டதாக கூறி எக்ஸ் தள கணக்குகளை முடக்க தமிழ்நாடு சைபர் கிரைம் கடந்த 8ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழகத்தின் தலைவர் சொக்கலிங்கம் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார்கள். அதுல அரசியல் ரீதியான விமர்சனங்களை முறையாக ஆய்வு செய்யாமல் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கூறி எக்ஸ் தள கணக்குகளை முடக்குவது கருத்துரிமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயல் என குறிப்பிட்டுள்ளார். வன்முறையை தூண்டும் விதமாகவோ பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலோ இல்லாத விமர்சனங்களை பதிவிட்ட எக்ஸ் தள கணக்குகளுக்கு முடக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமானது என்றும் அந்த மனுவிலே குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ரீதியாக கருத்துக்களை வெளிப்படுத்தும் எக்ஸ் தள கணக்குகளை முடக்கிய சைபர் கிரைம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவிலே கோரிக்கை வைத்தார்கள். இந்த வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது அரசியல் நையாண்டி செய்ததாக கூறி 18 சமூக வலைதள கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன, அதற்கு எந்த காரணங்களும் குறிப்பிடவில்லை என மனுதாரர் தரப்புல வாதிடப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் இந்த உத்தரவுல சட்ட விதிகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன, எந்த விவரங்களுக்கும் குறிப்பிடவில்லை எனவும் எந்த காரணங்களும் கூறப்படவில்லை எனவும் பொதுவாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறி நோட்டீஸ், அதாவது தமிழ்நாடு சைபர் கிரைம் பிறப்பித்த நோட்டீஸ்க்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. மேலும் 18 சமூக வலைதள பக்கங்களின் முடக்கத்தை நீக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு குறித்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூன் 8ஆம் தேதி என்று தள்ளி வைத்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி.